So good afternoon students. Today we'll see the current affairs analysis dated 2nd and 3rd Feb 2021. First news, regulation on Foreign Contribution Regulation Act. So Foreign Contribution Regulation Act na theriyum illaya. So foreign இருந்து Indian NGOs வந்து funding பண்ணுவாங்க foreigners. ஸோ ஃபண்டிங் பண்ணக்கூடிய காசை வந்து அவங்க எதுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தான் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும். நிறைய என்ஜிஓஸ் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தே ஆர் மிஸ்யூஸிங். அதில் மெயினாக இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கவர்மெண்ட் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றனால ரீசெண்டாக கம்பேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ற நிறைய ஆர்கனைசேஷனை வந்து பேன் பண்ணாங்க. 6 ஆர்கனைசேஷன் கிட்டத்தட்ட ஏற்கனவே 100க்கு மேலே ஆர்கனைசேஷன் பேன் பண்ணாங்க லாஸ்ட் அவங்களோட டென்யூரில். ஸோ இப்போது கரண்டாக 6 பேன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மானிட்டரிங் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் வாங்கக்கூடிய ஃபண்டிங்காக இருக்கட்டும், என்ஜிஓஸ் வாங்கக்கூடிய ஃபண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே மானிட்டரிங் பண்ணிகிட்ருக்காங்க. அது எந்த பர்பஸை கொண்டோ அது என்ன பர்பஸுக்கு அனுப்பப்படுறதோ அதுக்கு மட்டும். சில ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிவினைவாதம் செஷனிஸ்ட் மூமெண்ட்ஸை வந்து ஆதரிக்கிறது. இப்போ காலிஸ்தானி மூமெண்ட் இஸ் செஷனிஸ்ட் மூமெண்ட். இட் வாஸ் கன்சிடர்ஸ் அ டெரரிஸ்ட் குரூப் இன் இந்தியா. அதை நம்ம ஆதரிக்கிறது கிடையாது. கனடாவில் சீக்கியர்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ தே யூஸ் டு ஃபண்ட் வயா என்ஜிஓ. ஸோ இங்கே பிரிவினைவாதத்தை தூண்டுறதுக்காக ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு. பேட் திங் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். 90% பாசிட்டிவ் தான் நடக்குது என்ஜிஓஸ் மூலமாக. நிறைய இப்போ 10% தப்பு நடக்கிறனால நார்மல் என்ஜிஓஸும் ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணப்படுது. ஸோ அதான் இங்கே நியூஸ். இப்போ ரீசனாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா இந்தியன் இது வரைக்கும் ஃபண்டிங் பண்ணுறது கணக்கு காமிக்கணும். 6 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை ரினியூ பண்ணிக்கணும். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வாங்குறவங்க கணக்கு காமிக்கலை அப்படின்னா தே வில் பி பேண்ட். ஸோ ப்ராப்பரான அவங்கள அதில் வரக்கூடிய பணத்தை நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸும் காமிக்கக்கூடாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுவும் வந்து தப்பு. ஸோ அதுவும் பெனால்ட்டி பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது நிறைய செக் அண்ட் செக்ஸ் இருக்குது இப்போது. ப்ளஸ் இப்போ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் வெளியிலேருந்து வாங்கக்கூடிய ஃபண்ட் வந்து ருப்பி டினாமினேஷனாக வாங்கினாங்க. ருப்பியில் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா டாலரை கன்வெர்ட் பண்ணி ருப்பியில் கொடுப்பாங்க. ஸோ என்ஆர்ஐ பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின். ஸோ அவங்களும் வந்து இப்போ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்டில் வராங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ தே வில் இன்வெஸ்ட், தே வில் கம் டு இந்தியா அண்ட் தே வில் கன்வெர்ட் த மணி டாலரில் இருந்து ருப்பியாக மாற்றி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி அதிலே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்றதுனால அதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின், ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அந்த கார்டு ஹோல்டர்ஸாக இருந்தாலுமே இப்போ அவங்க வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா தேர் கான்ட்ரிபியூஷன் ஆல்சோ கன்சிடர்ஸ் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன். ஸோ அப்போ அந்த ஃபண்டிங்கும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணப்படும். ஒரு இண்டிவிஜுவல் இல்லைனா ஆர்கனைசேஷன் 25,000 வரைக்கும் வித்தவுட் எனி டாக்குமெண்ட்ஸ், வித்தவுட் எனி ரெஜிஸ்ட்ரேஷன் தே கேன் கெட் மணி. 25,000 வரைக்கும் வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே வாங்குறாங்க அப்படின்றப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும். ப்ளஸ் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை ரினியூ பண்ணிக்கணும். அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். சரியா? ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ மேண்டேட்ரி ரிப்போர்ட்டிங் பை பேங்க்ஸ் 48 ஹவர்ஸில். இப்போ ஏதாவது என்ஜிஓஸுக்கு வந்து வெளிநாடுகள்லேருந்து ஃபண்டிங் வருது அப்படின்னா 48 ஹவர்ஸுக்குள்ளாடி தே ஹாவ் டு இன்ஃபார்ம் டு த கவர்மெண்ட். பேங்க்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா பேங்க் மேலே ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அப்புறம் என்ஜிஓஸ் வந்து ஃபாரின் டொனேஷன்ஸ், இதெல்லாம் ஓல்டு ப்ரொவிஷன்ஸ் தான். பேங்க்ஸில் நீங்கள் எந்த பேங்க்கில் வேணால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த அக்கௌண்ட் எப்போவுமே எஸ்பிஐயில் டெல்லி பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் கூட லிங்கில் இருக்கணும், ஸ்க்ரூட்டனைஸ் பர்பஸுக்காக. ஸோ ரீசன்ட் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுது. நான் உங்களுக்கு சொன்னேன், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு செஷனிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு நிறைய ஃபண்டிங் நடக்குது அப்படின்றது. ஸோ அதை டிரான்ஸ்பரன்சிக்காக தான் இது பண்ணுறாங்க. ஸோ எனிவே இட் வில் கர்டெயில் தி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி என்ஜிஓஸ். அவங்க லைக் பர்ஃபெக்டாக எதுவுமே நம்ம பண்ண முடியாது. இப்போ லைக் யூ கான் டூ பை மெஷரிங் எவ்ரி திங். இவ்வளோ ரூபா தான் நீங்கள் இதுக்கு பண்ணணும், இவ்வளோ ரூபா தான் இதுக்கு பண்ணணும். சம்டைம்ஸ் இட் வில் கோ அப். ஸோ அதனால் அது அவங்க எதுக்காக அந்த என்ஜிஓஸ் ஓப்பன் பண்ணாங்களோ அதை செயல்படுத்த முடியாமல் தடைப்படுத்தப்படுது. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம். ஸோ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக பண்ண அமெண்ட்மெண்ட்ஸும் இதில் போட்டிருக்கேன். ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன், பேங்கிங், அது மாதிரி 20% மேலே நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸுக்கு செலவிட முடியாது. அதுவும் இங்கே போட்டிருக்கேன். ஸோ எவ்ரிதிங் யூ கேன் ஸ்டடி. தென் செகண்ட் வந்து பஹாய் பிலிமோரா ஹெரிட்டேஜ் லைன்ஸ். இது ரயில்வே ட்ராக்கு, ப்ராட் கேஜ் அண்ட் தென் நேரோ கேஜ்
மீட்டர் கேஜ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ரயில்வே முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண மீட்டர் கேஜ், நேரோ கேஜ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ ப்ராட் கேஜ் சிஸ்டமும் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு லைக் ரயில்வே ட்ராக்கோட லென்த் லைக் விட்த் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும். எந்த அளவுக்கு சுருங்குதோ அதோட ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஹெரிட்டேஜ் அந்த மலை ரயில் அந்த இது வந்து உங்களுக்கு நேரோவில் தான் இருக்கணும். அதை இப்போது விரிவுபடுத்துறதுக்கு திட்டம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இது மகாராஷ்டிரா குஜராத் ஏரியாவில் ரூல் பண்ண கேக்வாட் அப்படின்னு மராத்தா எம்பையரில் நம்ம படிச்சிருப்போம். தேர் இஸ் அ குரூப், மராத்தா கீழே வரக்கூடிய ஒரு கேக்வாட் ரூலர்ஸ். ஸோ அந்த கேக்வாட் ரூலர் கீழே தான் இதெல்லாம் இருந்துச்சு. பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைம் பீரியடில் பிரிட்டிஷ் தான் அந்த ரயில்வே லைன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை டெர்மினேஷன் பண்ணுற முடிவு பண்ணாங்க கவர்மெண்ட். பட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் இப்போ அதை வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்களாம். 65 கிலோமீட்டர்ஸுக்கான 63 கிலோமீட்டர்ஸுக்கான லைன் வகாய் பிலிமோரா ட்ரெயின். அதில் 2 கேட்டகரி வரும். ஸோ சொரந்தா மொட்டாய் காரல் ரூட்ஸ் அது வந்து அதுவும் வரும். அப்புறம் பிலிமோரா வகாய் இந்த 2ஐயும் சேர்த்து இப்போ வந்து ஹெரிட்டேஜ் சைட்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஹெரிட்டேஜ் சைட்ஸாக அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து கன்சர்வேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் நேம் தான், சரியா. தென் தேர்ட் வந்து யூகே விசா ஸ்கீம் ஃபார் ஹாங்காங் ரெசிடென்ட்ஸ். ஸோ ஹாங்காங் அப்படின்றது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சைனா. பிரிட்டிஷ் 1966 அப்புறம் தான் அவங்க கொலோனியல் ரூலை விட்டுட்டு வெளியில் வராங்க. அது வரைக்கும் கொலோனியல் ரூலுக்கு கீழே தான் இருந்துச்சு ஹாங்காங் மட்டும். சைனா பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா நம்ம ஆல்ரெடி நான் நேற்றுக்கு சொன்னேன் 1949 தே டேக் ஓவர், லைக் ஒரு டெமோக்ராட்டிக் ரூலில் இருந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அந்த டெமோக்ராட்டிக் குரூப் எங்கே போனாங்க, தாய்வானில் போய் அவங்க தனியாக பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்ற பேரில் இவங்க வந்து லைக் PLA பீப்புள் லிபரேஷன் ஆர்மி இல்லைன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்ற கேட்டகரி, பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா வந்து இவங்க சைனாவில் இன்றைக்கி ரூலிங்கில் இருக்கக்கூடியவங்க. ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்றது தாய்வானில் இருக்கக்கூடிய குரூப்ஸ், டெமோக்ராட்டிக் குரூப்ஸ். இப்போ இந்த ஹாங்காங் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அண்ட் தென் பை அ ட்ரீட்டி சைனா கிட்ட சீட் கொடுத்தாங்க. ஆனால் பெர் கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. இவங்களுக்கு ஃபுல் அட்டானமி கொடுக்கணும். நேரமே நம்ம லைக் தாய்வானுக்கு அவங்க போட்டிருக்க மாதிரி 1 ஸ்டேட் 2 நேஷன் பாலிசி, 1 நேஷன் 2 ஸ்டேட் பாலிசி. அது என்ன அப்படின்னா இதுக்கு தனி கான்ஸ்டியூஷன் இருக்குது, நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்த மாதிரி. ஸோ செப்பரேட் கான்ஸ்டியூஷன், தட் இஸ் கால்ட் பேசிக் லா. அப்போ போலீஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஆர்மி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இது மட்டும் தான் இவங்க சைனா பார்த்துப்பாங்க. மற்றது எல்லாமே கம்யூனிகேஷன் மட்டும்தான் அவங்க பார்த்துப்பாங்க. இன்டர்னல் போலீஸ் இதெல்லாமே இவங்க தான் பார்த்துப்பாங்க. ஹாங்காங் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் பார்த்துக்கும். ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போது பேசிக் லாவில் அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது சட்டம் ஏற்றுறதுக்கு. இப்போ ஹாங்காங் வந்து செப்பரேட் கண்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த செப்பரேட் கண்ட்ரிக்கான செஷனிஸ்ட் மூவ்மெண்ட் அங்கே உருவாகும் போது அந்த நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை கொண்டு வந்து, நேஷ்னல் செக்யூரிட்டி லா, அது வந்து பேசிக் லா மூலமாக ஹாங்காங் தான் உருவாக்க முடியும் அந்த செக்யூரிட்டி ஆக்டை. ஆனால் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை ஓவர் ரைட் பண்ணி இவங்க உருவாக்கிட்டாங்க, சைனா உருவாக்கி அதை என்ன பண்ணாங்கன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அடிப்படையில் யாராவது சைனாவுக்கு எதிராக அங்கே பேசுகிறாங்க அப்படின்னா they will be arrested. ஸோ அதுக்கான ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வந்து நிறைய பீப்புளை வந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது. ஸோ இதனால் சைனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்ததுனால அந்த பீப்புள் வந்து டார்ச்சர் படக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய லைக் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஸோ அவங்க வந்து டார்கெட் பண்ணப்படுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனி விசாஸ் கொடுக்கலாம், பெர்மனெண்ட் ஹோம் விசா ப்ரொவைட் பண்ணலாம் யூகேல அப்படின்றதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஸ்பெஷல் விசா ஸ்கீம். பிரிட்டிஷ் நேஷ்னல்ஸ் அப்படின்னு பேர், BOI, பிரிட்டிஷ் நேஷ்னல் ஓவர்சீஸ் பாஸ்போர்ட் அப்படின்னா ஆல்ரெடி பிரிட்டிஷ் ரூலிங்கில் இருந்ததுனால இட்ஸ் லைக் என்ன சொல்கிறேன், ஆங்கிலோ இந்தியன் மாடலில் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் பிரிட்டிஷ் நேஷ்னல் ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய அவங்களோட வம்சம், அவங்களோட குழந்தைங்க, அவங்களுக்கு எல்லாமே இந்த விசா மூலமாக தே கேன் செட்டில் இன் பிரிட்டன், யூகேக்கு போக முடியும். ப்ளஸ் என்ன யூகேல போகிறதுனால 5 years தே ஹேவ் டு ஸ்டே as an outsiders. அதுக்கப்புறம் 5 years அப்புறம் தே கேன் அப்ளை ஃபார் தி நேச்சுரல் சிட்டிசன்ஷிப், ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக அவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இதான் அங்கே நியூஸ்.
இப்போது யூகே லைக் ஆஸ்திரேலியா போன்ற கண்ட்ரிஸ் இவங்க இந்த ஸ்டெப் எடுத்ததுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போன்ற கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டியும் சைன் பண்ணி கேன்சல் பண்ணியிருக்காங்க. சைனா கூட சைன் பண்ணப்பட்ட எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி, சைனாவில் ஹாங்காங் கூட சைன் பண்ணப்பட்டது. ஏன் அப்படின்னா எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி பீப்புள் நோ எனி பர்சன் எஸ்கேப்பிங் அப்ஸ்காண்ட் ஆகுறாங்க அந்த கண்ட்ரியை விட்டு அப்படின்னா எக்ஸ்ட்ரடிஷன் ஆக்ட் படி அவங்க அந்த பர்சனை வந்து அங்கே திருப்பி கொடுக்கணும். ஸோ அது வந்து அதனால கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஹாங்காங் உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி இது சைனாவோட பார்ட் டெரிட்டரி, திஸ் இஸ் ஹாங்காங் ஏரியா. ஸோ இது சுமால் மேப் ஆனால உங்களுக்கு கிளியராக தெரிய மாட்டேங்குது. ஸோ சைனாவோட தொட்ட பகுதி தான் இது, மேலே இருக்கக்கூடிய பகுதி சைனா பகுதி. சரியா? த நெக்ஸ்ட் நியூஸ், மெகா இன்வெஸ்ட்மெண்ட் டெக்ஸ்டைல் பார்க்ஸ் ஸ்கீம். கிட்டத்தட்ட 5-6 மெகா இன்வெஸ்ட்மெண்ட் டெக்ஸ்டைல் பார்க்ஸ் மித்ரா அப்படின்ற ஸ்கீம் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா டெக்ஸ்டைல் எங்கெல்லாம் ரொம்ப ப்ரொடக்ஷன், இப்போ திருப்பூர் தமிழ்நாடு போகிறது, கோயம்புத்தூர், திருப்பூர், அது மாதிரி சூரத் ஏரியா. ஸோ இதெல்லாம் ரொம்ப டெக்ஸ்டைல் ஹாட் பெட் ஏரியா, ரொம்ப அதிகமான ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இந்த ஏரியாவில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்கும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட்ஸ் அதிகப்படுத்துறது, தே ஆர் கோயிங் டு கிரியேட் அ பார்க். அதுக்கு ப்ரொடக்ஷன் லிங்க்டு சப்சிடி அப்படின்னா எவ்வளோ ப்ரொடக்ஷன் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்களோ இது ஒரு டார்கெட்டுக்கு மேலே அவங்க அச்சீவ் பண்ணும்போது தே வில் ப்ரொவைட் அ சப்சிடி, இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதான் ப்ராடக்ட்ஸ் குளோபல் காம்படேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ராடக்டை உருவாக்குறது, அதுக்கு ஆட்டோமேஷன் சிஸ்டமுக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை உருவாக்கு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மூலமாக ஆட்டோமேஷன் மூலமாக ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்மளோட பொருட்கள் வந்து காம்படிஷன் பண்ணுற மாதிரி ரொம்ப சீப்பாக அங்கே கிடைக்கிற மாதிரி. ஸோ நம்மளோட பொருட்கள் ரொம்ப ரேட் அதிகமாக அங்கே போச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் குளோபல் மார்க்கெட்டில் போச்சு அப்படின்னா காம்படிஷன் இருக்காது. ஸோ அதுக்கு சீப் லேபர் சிஸ்டம் இருக்கணும். ப்ளஸ் அதுக்காக மிஷின் சிஸ்டம் ஹேவ் டு பி தேர். ஸோ இதெல்லாமே பண்ணுறதுக்கு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட். அது மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. தென் 14 நியூ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னாலே உங்களுக்கு தெரியும், லைக் ட்ரைபல் மக்கள் ஃபாரஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பேம்பூஸ், அது மாதிரி ஃபாரஸ்ட் ஹனி, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி அதான் அவங்களோட பொருளாதாரம். ஸோ அதை வந்து அவங்க மார்க்கெட் வெளியில் விற்கிறதுக்கு மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸாக அவங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எடுக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். நான் டிம்பர் லைக் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். நான் டிம்பர் கேட்டகரியில் பேம்பூ, நான் டிம்பர் கேட்டகரி. டிம்பர் கேட்டகரியில் வந்தாச்சுன்னா அவங்க மரங்களெல்லாம் வெட்ட முடியாது. ஸோ அது மாதிரி கிராஸ் கேட்டகரியில் கொண்டு வராங்க. ஸோ இது மாதிரி நிறைய லைக் சலுகைகள் கொடுக்குறோம். அவங்க அதை கலெக்ட் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், இல்லைனா அவங்க விற்று அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டிக்கலாம். அதுக்கு வந்து எம்எஸ்பியும் ப்ரொவைட் பண்ணுறோம், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். யூ பீப்புள் நோ தட். ஸோ அதில் இப்போ 14 நியூ எம்எஃப்பி மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்ற நேம் கேட்க மாட்டாங்க. லைக் எம்எஸ்பி ஃபார் எம்எஃப்பி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். எம்எஃப்பின்னா என்னன்றது தெரியணும், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இது யாருக்கு எந்த ஏரியாவில்னா 6th ஷெட்யூலில் வரக்கூடிய லைக் 8 ஸ்டேட்ஸில் 6th ஷெட்யூலில் வரக்கூடிய ட்ரைபல் பீப்புள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த பீப்புளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். சரியா? ஃபாரஸ்ட் ஆக்ட் மூலமாக ஆல்ரெடி சார்கோலாக இருக்கட்டும், டிம்பர், வுட் ஆயில், ரெசின், நேச்சுரல் வார்னிஷ், பார்க், அப்புறம் மாவா ஃப்ளவர்ஸ், ட்ரீஸ், லீவ்ஸ், இதெல்லாமே அவங்க வந்து கலெக்ட் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். சரியா? தென் இந்தியா ரோல் இன் ஆஃப்ரிக்கன் ரெக்கவரி. ஸோ பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஆஃப்ரிக்காவுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ரொம்பவே நம்ம லைக் சப்போர்ட் பண்ணதாக சொல்லப்படுது. அதுக்கு மெயினாக வேக்சின் டிப்ளமசி, தட் இஸ் ஹைட்ராக்சி குளோரோக்வின் மெடிசின், பேராசிட்டமால் டேப்லெட்ஸ் கொடுத்தது. அது மாதிரி இப்போ வேக்சினேஷன் ஸ்கீமில் வி வில் ப்ரொவைட், ஃப்யூச்சரில் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்தோம், ஆன்லைன் ட்ரைனிங் ஃபார் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இன் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட். இது ஆஃப்ரிக்கானா சவுத் ஆஃப்ரிக்கா இல்லை, டோட்டல் என்டையர் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இதில் ஆஃப்ரிக்காவோட கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப லைக் பேண்டமிக் சிச்சுவேஷனில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் லைக் சைனாவோட ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ சைனாவை ஓவர் ரைட் பண்ணி நம்ம அதை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்றது அந்த ஆர்டிக்கிளோட லைக் எக்ஸ்ப்ளனேஷன். யூ கேன் சி ஏரியா ஆஃப் கோஆப்ரேஷன் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், ஆல்ரெடி நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி ஆன்லைன் எஜுகேஷன் சிஸ்டமுக்கும் அவங்களுக்கு ஸ்கீம் வச்சு அவங்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெரரிசம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ லைக் வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் டெரரிசம், ஸோ அதை உருவாக்குற ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அங்கேயும் உங்களுக்கு சூடான் போன்ற கண்ட்ரிஸ், சொமாலியா போன்ற கண்ட்ரீஸில் டெரரிஸ்ட் ப்ராப்ளம் இஸ் தேர், ஹியூஜ் ப்ராப்ளம். ஸோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ தே வில் கம் டுகெதர் வித் அஸ் பீஸ் கீப் லைக் பீஸை உருவாக்குறதுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக.
அப்புறம் எக்கனாமிக் கோஆப்ரேஷனில் வி ஹேவிங் 63.3 பில்லியன் ட்ரேட் 18-19 கேட்டகரியில் தேர்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் ஃபார் த காண்டினென்ட். சரியா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும். கோவிட்-19 நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம ஹெல்த் ஒர்க்கர்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அப்புறம் வேக்சின் இல்லை, ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் ப்ளஸ் பேராசிட்டமால் இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. காம்பேக்டிங் நியூ கொலோனியலிசம் அப்படின்னா சைனாவோட ஆதிக்கம் அங்கே அதிகமாக. இப்போ பிரிட்டிஷ் முன்னாடி என்ன பண்ணாங்க, போய் ட்ரேடுக்குன்னு போவாங்க, அப்புறம் அதை கேப்சர் பண்ணி கொலோனியல் ரூல் பண்ணுவாங்க. அதே மாதிரி சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு போர்வையில் உள்ளே போயிட்டு அதுக்கு பிறகு டெட் ட்ராப் கொண்டு வராங்க. நிறைய கடனை கொடுத்து எல்லாரையும் அவங்கள எழுதி வாங்கிடுவாங்க. இப்போ சைனாவில் பண்ணாங்கல்ல, கமண்டோட்டா போர்ட்டை 99 இயர்ஸுக்கு வாங்கி வச்சுருக்கான். ஸோ இந்த மாதிரி டெட் ட்ராப் தியரியில் அவன் போயிட்டுருக்கான். ஸோ இட் இஸ் அ நியோ கொலோனியலிசம். ஸோ இதிலேருந்து சைனாக்கிட்டேருந்து ஆஃப்ரிக்காவை மீட்டெடுக்கணும் அப்படின்னா வி ஹாவ் டு இன்வெஸ்ட். ஸோ அதான் இங்கே சொல்லப்படுது. ஸோ தென் வே ஃபார்வர்டில் வேக்சின் டிப்ளமசி. ஸோ வி ஹாவ் டு ஹெல்ப் தோஸ் பீப்புள். வேக்சின், அப்புறம் எக்கனாமிக் கன்வர்ஜன்ஸ் இருக்கணும். லைக் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது ஆஃப்ரிக்கா கூட. வி ஆர் நெகோஷியேட்டிங் ஃபார் தட். ஆஃப்ரிக்கன் காண்டினென்டல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது, அதில் நம்ம நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியா பிகமிங் த வாய்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. இப்போது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வி ஹேவிங் நான் பர்மனன்ட் ஸ்டேட்டஸ் மெம்பர்ஷிப் இருக்குது இந்த 2 இயர்ஸுக்கு. ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். WHO-லேயும் சரி, ஆஃப்ரிக்காவில் நிறைய எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய லைக் வல்னரபிள் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள், அஃபெக்டட் பீப்புள், அவங்களுக்காக குரல் எழுப்புறது. அது மாதிரி டெரரிசத்தினால் பாதிக்கப்பட்டது. ஸோ இந்தியாவுக்கு கேட்கும்போது ஆஃப்ரிக்காவுக்கு சேர்த்து நம்ம குரல் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்போம் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளில் சொல்லப்பட்டிருக்கு. தென் 7th நியூஸ், இந்தியா மியான்மர் ரிலேஷன். ஸோ இப்போ மியான்மரில் தெர் இஸ் லைக் மிலிட்ரி வந்து திருப்பி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. முன்னாடி 30 வருஷமாக 3 decades தெர் இஸ் லைக் மிலிட்ரி ரூல் இருந்துச்சு. திருப்பியும் 2014 லைக் 14 அப்புறம் எலெக்ஷன் ப்ராசஸ் நடந்துச்சு. அதுக்கு பிறகு ஆங் சாங் சுகியோட கட்சி ஜெயித்தாங்க. அப்புறம் அவங்க கட்சியோட லீடர் வந்து லீடர் இன் த சென்ஸ் இவங்க தான் லீடர், இவங்களால் நாமினேட் பண்ணப்பட்ட பர்சன் வந்து பிரசிடெண்ட்டாகவும் இருந்தாங்க. இவங்க பிரசிடெண்ட் ஆக முடியாது, பிகாஸ் ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் தென் சில்ட்ரன்ஸ் ஆர் லிவிங் இன் UK. அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் அங்கே இருக்குது அப்படின்றதுனால கான்ஸ்டியூஷனில் அவங்க வர முடியும். ஆனால் இவங்க வந்து மிலிட்ரி அந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்கும் போதும் ஜனநாயக முறைமையில் ஆட்சி நடத்துறதுக்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அந்த பார்லமெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மியான்மரோட ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா 3/4 பீப்புள் ஓட்டிங் பவர் வேணும். எந்த பாஸ் பண்ணணும், அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதில் மிலிட்ரி கண்ட்ரோலில் தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், செக்யூரிட்டி ரிலேட்டடாக பார்க்குறது. ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணப்பட்டது, ஆங் சாங் சுகி வந்து கண்டுக்கல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. அவங்களுக்கு நோபல் பீஸ் ப்ரைஸும் கொடுத்தாங்க 2014. ஏன்னா ரொம்ப வருஷம் அவங்க சிறையில் வீட்டுக்காவல் வைக்கப்பட்டாங்க அப்படின்ற பொறுவையில். ஆனால் அவங்க அது குரல் கொடுக்கல அப்படின்றது கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. ஃபைனலி இப்போ எலெக்ஷன் நடந்ததில் சீட்டிங் பண்ணி எலெக்ஷனில் அவங்க தான் வின் பண்ணாங்க. ஆனால் அவங்க வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, கரப்ஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்றதுனால இப்போ டேக் ஓவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரி ரூல் திருப்பியும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் இட். ஹவ் இட் வில் அஃபெக்ட் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் எப்படி பாதிக்கும் அப்படின்னா, லைக் சவுத் ஈஸ்டியன் கண்ட்ரிஸாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேட்வே மியான்மர். நமக்கு நார்த் ஈஸ்ட் நம்மளோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, ஆக்ட் ஈஸ்ட் த்ரூ நார்த் ஈஸ்ட். ஆக்ட் ஈஸ்ட் த்ரூ நார்த் ஈஸ்ட் அப்படின்னா ஈஸ்ட் கண்ட்ரிஸை கனெக்ட் பண்ணுறது வி ஆர் யூஸிங் நார்த் ஈஸ்ட் அஸ் அ கேட்வே நம்ம பொறுத்த வரைக்கும். அப்போ நார்த் ஈஸ்டில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், லைக் போர்ட்ஸ், லைக் நார்த் ஈஸ்ட் மூலமாக பெங்களாதேஷ் போய் நார்த் ஈஸ்ட்டை கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ரூட் பேஸ் நம்ம கலடான் மல்டி மாடல் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இந்தியன் மியான்மர் ட்ரைலேட்ரல் ஹைவே, தாய்லாந்து ட்ரைலேட்ரல் ஹைவே, இதெல்லாமே வந்து சிங்கப்பூர் வரைக்கும் நமக்கு ரோட்லேயே ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம். இதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷனில் இருந்துகிட்ருக்கு. இப்போ மிலிட்ரி ரூல் வந்திருக்கனால தே வில் கோ ப்ரோ சைனா. அப்போ சைனாவுக்கு ஃபேவராக இருப்பாங்க, நமக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. ஸோ இதில் போயிட்டு நம்ம லைக் அஃபெக்ட் ஆகிறோம் நம்ம, அதனால் நம்ம போயிட்டு லைக் என்ன ஆர்பிட்ரியாக நடந்துக்க முடியாது. ஸோ இட் வில் பேவ் த வே ஃபார் சைனா மோர். அதனால் வி ஹாவ் டு பேலன்ஸ் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். இந்தியா மியான்மர் ரிலேஷன் 1951 வி ஹேவிங் ட்ரீட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் 1987 ராஜீவ்காந்தி விசிட்டுக்கு பிறகு அது ரொம்ப ஸ்ட்ரென்தனிங் ஆச்சு. அப்புறம் 2014 டெமோக்ரட்டைசேஷனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஒபாமா ஈராவில் தான் அது நடந்துச்சு. தென் ஜியோ பொலிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் டெல்லி டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் மியான்மர் கூட வச்சுருக்காங்க. தென் ரீசெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நம்ம மல்டி மாடல் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், கலடான் மல்டி மாடல் ப்ராஜெக்ட்ஸ், அண்ட் தென்
ட்ரைலேட்ரல் ஹைவே இதெல்லாமே பூஸ்டிங் த ட்ரேட். அது மாதிரி மியான்மர்லேருந்து ரோஹிங்கியா பீப்புள் நிறைய பேர் அஃபெக்டட் ஆகி பெங்களாதேஷுக்கு வந்தாங்க. அதுக்கும் பெங்களாதேஷில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நம்ம ஆப்ரேஷன் இன்சானியட் அப்படின்ற பேரில் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அப்புறம் மெடிசன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி பெங்களாதேஷும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆர் பேலன்சிங் பட் வி கான்ட் கோ அனார்கி அப்படின்றது தான் அந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சப்போஸ் ஆர்பிட்ரியாக ஆக்ட் பண்ணி அவங்களுக்கு எதிராக நம்ம குரல் கொடுத்தோம் அப்படின்னா, மிலிட்ரி ரூலுக்கு எதிராக குரல் கொடுத்தோம்னா தே வில் ஆக்ட் அகெயின்ஸ்ட் இந்தியா. ஸோ அப்படின்றது ஸோ வி ஹேவ் டு பேலன்ஸ் அப்படின்றது அந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். பட் வி கான்ட் சப்போர்ட் ஃபார் மிலிட்ரி ரூல் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. தென் 8th நியூஸ், சௌரி சௌரா இன்சிடென்ட் யூ பீப்புள் நோ, நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது 5th Feb 1922 குரூப் ஆஃப் பீப்புள் கேதர்ட் ஆகி சௌரி சௌரா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் ரொம்ப நிறைய பீப்புள் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, இன்க்ளூடிங் காந்திஜி, மகாத்மா காந்திஜி வாஸ் அரெஸ்டட். நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வந்து பெரிய லைக் ஒரு 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 என்ன சொல்கிறது, நேஷ்னலிசம் மூவ்மெண்ட்டாக ஆல் ஓவர் இந்தியா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும்போது குரூப் ஆஃப் பீப்புள் போய் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 22 போலீஸ்மேன் சௌரி சௌரா அப்படின்ற பிளேஸில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஃபயரிங் பண்ணி விட்டாங்க. அதில் 22 போலீஸ்மேன் டெத் ஆனாங்க. அப்புறம் 1 சிவிலியன் காட் டெட். அதோட நினைவு அது வந்து மகாத்மா காந்திக்கு விருப்பமில்லாத ஒரு செயல். அண்ட் ஃபைனலி ஹி சஸ்பெண்டட் தி நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். யூ பீப்புள் நோ தட் 12th February அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவார் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து. ஸோ அந்த சாக்ரிஃபைஸை நினைவு கூறும் விதம் அந்த சௌரி சௌரா இன்சிடென்ட்டை 100 year வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். 4th Feb நாளைக்கு அதை லைக் இனாக்ரேட் பண்ண இருக்கார் அந்த மெமோரியல் பிளேஸ். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். தென் கிருத்திக்யா which means it's a agricultural hackathon. Hackathon அப்படின்னாலே it's a research based innovative things ஊக்கப்படுத்துறதுக்கு they are going to do some research oriented hackathon for agriculture. அதுக்கு இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்புறம் நம்ம கிருஷி விக்யான் கேந்திரா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய ரிசர்ச் பீப்புள் வில் பார்ட்டிசிபேட் அண்ட் தென் அவங்களோட இனோவேஷனை அதில் தெரிவிக்க முடியும். லைக் அவார்ட் வில் பி ப்ரொவைடட் ஃபார் தட், ரிவார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் 10th வந்து பட்ஜெட் 2021-22 பட்ஜெட்டில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன் அர்பன் ஏரியாஸை வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக பண்ணலாம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிங்க. மெயின்லி பஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் 20,000 பஸ்ஸஸ் வந்து அர்பன் ஏரியாவில் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக கொண்டு வர முடியும். ஸோ ப்ரைவேட் வந்து இதில் அதிகமாக ஃபண்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக எஃபிஷியன்சி அதிகமாகும், டிரான்ஸ்போர்ட் அதிக வீண் விரயங்கள் இருக்காது. நான் கனெக்டட் ஏரியா கேன் பி கனெக்டட் வேர் திஸ். அப்போ பப்ளிக் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பேர்டன் வந்து கம்மியாகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது மெயின்லி ஃபார் Tier 1 சிட்டிஸ் லைக் சென்னை, டெல்லி அப்படிப்பட்ட சிட்டிஸ் மட்டும்தான். அப்புறம் மெட்ரோ லைட், மெட்ரோ நியோ 2 சிஸ்டம் கொண்டு வராங்க. அது Tier 1, Tier 2 சிட்டிஸில் கேட்டகரியில். அது எதுக்கு அப்படின்னா மெட்ரோ மூலமாக கனெக்ட் பண்ணுறது எல்லா ஏரியாவையும். அப்புறம் கொச்சி மெட்ரோ ஃபேஸ் 2 11.5 கிலோமீட்டர்ஸ். அது மாதிரி சென்னை 118.9 கிலோமீட்டர்ஸ் 63,246 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அப்புறம் பெங்களூரு, நாக்பூர் மெட்ரோ இதெல்லாமே இருக்குது. ஸோ பட்ஜெட்டுக்கு நம்ம தனி செப்பரேட் கிளாஸ் இருக்குது. ஸோ வில் ஸ்டடி லேட்டர் பட்ஜெட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. தென் 11th நியூஸ் வந்து எல்ஐசியோட ஐபிஓ அக்டோபரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் பிபிசிஎல், ஏர் இந்தியா இதெல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னாலே தெரியும், பங்குகளை விற்கிறது. அதில் 51% மேலே கவர்மெண்ட் வந்து ஸ்டேக்கை விற்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் விற்கிறாங்க அப்படின்னா ஓனர்ஷிப் சேஞ்ச் ஆகும். தட் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஏர் இந்தியாலையும் பிபிசிஎல்லையும் அதை பண்ண போகிறாங்க. ஏர் இந்தியா இஸ் அ லாஸ் மேக்கிங் பப்ளிக் செக்டார், பிபிசிஎல் இஸ் அ ப்ராஃபிட் மேக்கிங் லைக் பப்ளிக் செக்டார். அதை ஏன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது, ஸ்ட்ராட்டஜிக் பண்ணுறாங்க அப்படின்றது கொஸ்டின் மார்க். எல்ஐசியை பொறுத்தவரை ஐபிஓ கேட்டகரி தான் பண்ணுறாங்க. ஐபிஓ பண்ணுறதுனால இட் வில் லைக் இன்க்ரீஸ் மோர் லைக் என்ன சொல்கிறது, இப்போ லைக் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் அதிகப்படுத்தும். இதுனா இட் இஸ் நாட் ஸ்ட்ராட்டஜிக். ஒரு சர்டன் பர்சன்டேஜ் விற்கிறது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு இன்னும் ப்ரைவேட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வரும். ஸோ அது மூலமாக கவர்மெண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறாங்க எல்ஐசி. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ நம்ம ஐஆர்எஃப்சிக்கு பார்த்த மாதிரி இதுக்கும் ரொம்ப அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அக்டோபர் எனக்கு தெரிஞ்சு 22 தான் அது லான்ச் பண்ண போகிறாங்க. அக்டோபரில் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னு தெரியும். ஆல்ரெடி நம்ம படித்த மாதிரி பாரத் பெட்ரோலியம் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடியது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. சொல்ல அப்புறம் ஐடிபிஐ பேங்க்கும் லைக் தே ஆர் கோயிங் டு டிஸ்இன்வெஸ்ட். அது ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. சரியா? எல்ஐசியும் ஸ்ட்ராட்டஜிக் கிடையாது. தென் ஸ்டார் டஸ்ட் அப்படின்ற ராக்கெட்.
ஸோ இட்ஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் ராக்கெட். அப்படின்னா சின்ன சின்ன சேட்டலைட்ஸை கியூப் சேட்டெல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்மால் சேட்டலைட், மைக்ரோ சேட்டலைட்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ அது முதல் தடவை அதுக்குன்னு தனி செப்பரேட் ராக்கெட் உருவாக்கியிருக்காங்க. ப்ளூ ஷிஃப்ட் அப்படின்ற நிறுவனம், கமர்ஷியல் ஏரோஸ்பேஸ், அமெரிக்காவை சேர்ந்தது. அவங்க வந்து ஒரு லைக் ஃபஸ்ட்டு ராக்கெட் இன் பயோஃபியூல் அமெரிக்காவில் லான்ச் பண்ணி இது யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க, பட் குரூப் 1 எக்ஸாமினேஷன், அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். த நேம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், தட்ஸ் ஆல். So that's all about second and third Feb current affairs students. Hope you people enjoyed. Thanks a lot for joining.